2026 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக விவசாய அணி துணை அமைப்பாளரும் மாநகராட்சி கவுன்சிலருமான பழனியப்பா செந்தில் திமுக வேட்பாளராக போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமாருக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை என திமுக தலைமை கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த முறை திமுக சார்பில் புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனால் மாநகராட்சி திமுக கவுன்சிலராக இருந்து வரும் பழனியப்பா செந்திலுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இந்த தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த EVKS இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வென்றார். இந்த தொகுதி கடந்த 2 முறை இடைத்தேர்தல்களை எதிர்கொண்ட தொகுதி என்பதால் தமிழ்நாடு முழுவதும் மிக பிரபலமானது. திருமகன் ஈவேரா எதிர்பாராத வகையில் மாரடைப்பு காரணமாக திடீர் மரணம் அடைந்ததால் இங்கு 2023ஆம் ஆண்டில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் திருமகனின் தந்தை EVKS இளங்கோவனுக்கே தொகுதி ஒதுக்கப்பட்டது. இருப்பினும் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமானார். இதையடுத்து மீண்டும் அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில் முக்கிய எதிர்க்கட்சிகள் எதுவும் போட்டியிடவில்லை என்பதால் சந்திரகுமார் எளிதாக வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் வி.சி. சந்திரகுமாருக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்றே தேமுதிக நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை முதலியார் மற்றும் இஸ்லாமிய வாக்குகளே அதிகம் இருக்கின்றன. மேலும் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி இருந்து வருவதால் ஜாதிய வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஈரோடு மாநகராட்சி மண்டலம் 2 36வது வார்டு கவுன்சிலராக இருக்கும் பழனியப்பா செந்தில்குமாருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கவுன்சிலராகவும் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு மிக்கவராகவும் அறியப்படும் பழனியப்பா செந்திலுக்கே இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த போட்டியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கும் திருவாசகமும் அவரது உறவினரான திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் செந்தில்குமாருக்கும் இடையே கடும் போட்டி இருந்து வருவதால் பொதுவான வேட்பாளராக இருந்து வருகிறார் பழனியப்பா செந்தில். கட்சிக்குள் திருவாசகத்திற்கு செல்வாக்கு இருந்தாலும் பொதுமக்களிடையே அவருக்கு வரவேற்பு இல்லை என்றே தெரிகிறது. அந்த வகையில் பழனியப்பா செந்திலுக்கே தொகுதியில் நல்ல பெயர் இருப்பதை பார்க்க முடிகிறது. முதலியார் சமூகத்தை சேர்ந்த இவர் ஜாதியை தாண்டி அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் பெற்று இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். இவரை முன்னிறுத்தினால் மட்டுமே திமுக எளிதாக வெற்றி பெற முடியும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர்.